7 வீராங்கனையர் 6 மாற்றுத்திறனாளிகள் உட்பட மொத்தம் 16 பேர் பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கின்றார்கள். இந்த 16 வீரர்களுக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி தலா ரூபாய் 7 லட்சம் ரூபாய் வீதம் 1,12 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற சொல்லி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார்கள். இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சொந்த பிள்ளையாக குடும்பமாக நினைத்துதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஊக்கத்தொகையை வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள். நானும் உங்களுடைய கூட பிறந்த சகோதரனாக அண்ணனாக வந்து இந்த உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி வந்திருக்கின்றேன். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 இந்தியாவைச் சேர்ந்த சென்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த மனு பாக்கர் என்னும் வீராங்கனை துப்பாக்கி சுடும் போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்று இந்தியாவின் பதக்கப்பட்டியலை நேற்று தொடங்கி வைத்திருக்கின்றார். இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. கடந்த 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் பொழுது தனது துப்பாக்கியில் ஏற்பட்ட பழுது காரணமாக பதக்கத்தை தவறவிட்ட மனு பார்க்கர் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக கடினமாக முயற்சி எடுத்து இன்றைக்கு இந்தியாவுக்கு பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கிறார். கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் பொழுது சிந்திய கண்ணீரை தனது விடா முயற்சியின் மூலமாக 3 ஆண்டுகளில் வெற்றி மலராக மாற்றியிருக்கிறார் மனு பாக்கர். உங்களை சுற்றி இருப்பவர்கள் எத்தனை முட்டுக்கட்டைகளை போட்டாலும் எவ்வளவு இகழ்வான வார்த்தைகளை கூறினாலும் உங்கள் இலக்கை டார்கெட்டை நோக்கி நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அவரை போலவே ஒலிம்பிக் பதக்கம் வெல்ல வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற கூடிய வீரர் வீராங்கனை நான் பார்க்கின்றேன். இந்தியாவின் பதக்கப்பட்டியலில் உங்களுடைய பெயர்களும் ஒரு நாள் வரும் என்ற நம்பிக்கை இந்த அரசிற்கும் எனக்கும் இருக்கின்றது. இதற்கு தமிழ்நாடு அரசும் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் உங்களுக்கு என்றென்றும் உற்ற துணையாக இருக்கும். குறிப்பாக இங்கே வீராங்கனைகள் அதிக எண்ணிக்கையிலே வந்திருக்கின்றீர்கள், கூடுதல் மகிழ்ச்சி. பல்வேறு சமூக தடைகளை எல்லாம் தாண்டிதான் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். பெண் பிள்ளைக்கு இதற்கு விளையாட்டு என்று இன்றைக்கு கேட்கிற இவர்கள் தான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அடுப்பூது பெண்ணுக்கு படிப்பதற்கு என்றும் கேட்டார்கள். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண் பிள்ளைக்கு வீட்டு படிக்கட்டை தாண்டி என்ன வேலை என்றும் கூட கேட்டார்கள். அந்த கேள்விகளை எல்லாம் கண்டு பயப்படாத பெண்கள் தான் சமுதாயத்தை இந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்றி இருக்கிறீர்கள். அந்த வரிசையில் நீங்களும் நாளை இடம்பெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட வேண்டும். இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கால்பந்தாட்ட வீராங்கனை இந்துமதி வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களை கடந்து இந்திய மகளிர் கால்பந்து அணியினுடைய கேப்டனாக உயர்ந்தார். அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனை என்ற விருதையும் பெற்றுள்ளார். அவருக்கு என் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல இந்துமதி, சகோதரி பவானி தேவி போன்றவர்களைத்தான் நாம் அனைவரும் எடுத்துக்காட்டாக ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் உயரிய ஊக்கத்தொகையை இந்த அரசு கொடுத்திருக்கிறது. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்க போகிறதோ அதே அளவுக்கு விளையாட்டுத்துறையில் சாதிக்க துடிக்கும் வீரர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற ஒன்றாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது மட்டுமல்லாமல் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் மட்டுமல்லாமல் எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம், மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம், சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் போன்றவற்றின் மூலமாகவும் நம்முடைய அரசு விளையாட்டு வீரர்களுக்கு என்றென்றும் துணை நிற்கின்றது. சிறப்பாக விளையாடுகிற விளையாட்டு வீரர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என துவங்கப்பட்டதுதான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன். கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலாக 100க்கும் அதிகமான வீரர் வீராங்கனையருக்கு 9 கோடி அளவுக்கு இந்த அறக்கட்டளை மூலம் நிதி உதவிகளை வழங்கி ஊக்கப்படுத்தி வருகின்றது இந்த திராவிட மாடல் அரசு. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையில் நிதி உதவி பெற விரும்பும் விளையாட்டு வீரர்கள் www.sdat.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலும் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களும் இதனை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். தமிழ்நாடு அரசின் இந்த முன்னெடுப்புகளால் நம்முடைய வீரர்கள் பல்வேறு சாதனைகளை படைத்து பெருமையை தேடி தருகின்றார்கள். சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற கேலோ இந்தியா யூத் கேம்ஸில் நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் முதன்முறையாக பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்து சாதனை படைத்தது. இந்த வகையில் தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறையில் எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி பல்வேறு திசைகளிலிருந்து நம்முடைய மாநிலத்திற்கு பாராட்டுகளும் விருதுகளும் குவிந்து வருகின்றன. குறிப்பாக த ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சார்பாக தி பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் எனும் விருது, அதேபோல் சிஐஏ ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் அவார்டு நிகழ்வில் தி பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற விருது போன்ற விருதுகள் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டன. இந்த விருதுகளும் அங்கீகாரங்களும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கின்றது என்றால் அதற்கு காரணம் இங்கு வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் நீங்கள் தான் ஒரே காரணம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த விருதுகள் தான் அவை என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்திட தமிழ்நாடு அரசு எல்லா வகையிலும் துணை நிற்கும்.
அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள வேலை வாய்ப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று உங்களை போன்ற வீரர்கள் பல ஆண்டுகளாக பல கோரிக்கைகளை வைத்து வருகின்றார்கள். கழக அரசு அமைந்த பிறகு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையின் காரணத்தால் முதற்கட்டமாக 100 வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பினை வழங்க இருக்கிறோம் என்று சட்டசபையிலே நான் பதிவு செய்தேன். அதில் முதல் கட்டமாக குறிப்பாக கூடிய விரைவில் 50 வீரர்களுக்கான பணி நியமன ஆணைகளை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கைகளாலே வழங்க இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே உங்களுடைய கோரிக்கைகளை தேவைகளை அரசுக்கு தெரியப்படுத்துங்கள். அவற்றை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசும் நம்முடைய துறையும் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அமைந்தது முதல் இதுவரை 2756 வீரர்களுக்கு ரூபாய் 90 கோடியே 24 லட்சம் அளவிற்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருங்காலிலும் இது தொடரும். நாம் எல்லோரும் இணைந்து தமிழ்நாட்டை இந்திய விளையாட்டுத்துறையினுடைய தலைநகராக மாற்றுவோம். உயரிய ஊக்கத்தொகையை பெற வந்துள்ள அத்தனை வீராங்கனையருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விழா பேருரையாற்றிமைக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக அளவிலும் தேசிய அளவிலும் பதக்கங்கள் வென்று நாட்டிற்கும் மாநிலத்திற்கும் பெருமை தேடித்தரும் தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை என்ற நிறுவனத்தை உருவாக்கி விளையாட்டு வீராங்கனைகளுக்கு பல்வேறு நிதி உதவிகளையும் வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு. 2 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் நிதியுதவியும் வழங்க உள்ள ஒரு பயனாளி பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற உயரிய ஊக்கத்தொகையினை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உலகில் இருக்கும் 7 கண்டங்களின் மலைச்சிகரத்தினை அடைவதை நோக்கமாக கொண்டு இதுவரை 5 மலைச்சிகரங்களில் நம் தேசிய கொடியை நிலைநிறுத்தியவர். 6வது கண்டமான அண்டார்டிகாவின் உயர்ந்த மலைச்சிகரமான வின்சன் மலை உச்சிக்கு செல்ல தன்னை தயார்படுத்திக் கொண்டுள்ளார்கள் திருமிகு என் முத்தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. தற்போது பல்வேறு போட்டிகளில் சாதித்தவர்களுக்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. தேசிய வாழ்வீச்சு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றமைக்காக செல்வி பவானி தேவி அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை வழங்குகிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். செல்வன் சிவன் அகர்வால் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆசிய அளவிலான ஸ்குவாஷ் வாகையர் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றமைக்காக 8 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சமன்னா எவோரா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தேசிய அளவிலான இளையோர் குதிரையேற்றம் போட்டியில் 3 பிரிவுகளில் தங்கம் வென்றமைக்காக 9.50 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. மிராயா ஆர் தாதாபாய் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தேசிய அளவிலான குதிரையேற்றம் போட்டியில் 3 பிரிவுகளில் தங்கம் வென்றமைக்காக 7.5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. செல்வி பூஜா ஆர்த்தி ஆசிய அளவிலான ஸ்குவாஷ் விளையாட்டில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர். 5.50 லட்சம் ரூபாய்க்கான காசோலை அவரின் தந்தையிடம் வழங்கப்படுகிறது. அஜய் கிருஷ்ணா சதுரங்க விளையாட்டில் 2021ஆம் ஆண்டில் இன்டர்நேஷனல் மாஸ்டர் டைட்டில் பெற்றமைக்காக 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை தந்தையிடம் வழங்கப்படுகிறது. அவினாஷ் ரமேஷ் சதுரங்க விளையாட்டில் 2022ஆம் ஆண்டில் இன்டர்நேஷனல் மாஸ்டர் டைட்டில் வென்றமைக்காக 3 லட்சம் ரூபாய் அவரின் சகோதரரிடம் வழங்கப்படுகிறது. ஜெயலட்சுமி சுந்தர வடிவேல் தேசிய அளவிலான படகோட்டுதல் போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்றமைக்காக 7 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. ரக்ஷிதா ரவி அவர்களின் தந்தை தற்போது காசோலையினை பெற்றுக் கொள்ள உள்ளார்கள். சதுரங்க விளையாட்டில் 2023ஆம் ஆண்டில் மகளிர் மாஸ்டர் டைட்டில் பெற்றமைக்காக 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. செல்வி ஜெயலட்சுமி சுந்தர வடிவேல் தேசிய அளவிலான படகோட்டுதல் போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்றவர். ஜெயஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றமைக்காக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. ஜமாலுதீன் இளையோர் தேசிய அளவிலான பளு தூக்குதல் போட்டியில் தங்கம் வென்றமைக்காக 3 லட்சம் ரூபாய். வருண் ஓரி தேசிய அளவிலான இளையோர் தடகள போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கலம் வென்றமைக்காக 4.50 லட்சம். லேகா மால்யா தேசிய அளவிலான இளையோர் பளு தூக்குதல் போட்டியில் வெண்கலம் வென்றமைக்காக 1.50 லட்சம். 45வது தேசிய அளவிலான இளையோர் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் போட்டியில் வென்றமைக்காக தன்யா ஹரிபாரதி அவர்களுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்படுகிறது.
கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலம் வென்றமைக்காக ஞானதா அவர்களையும் பரத் சஞ்சய் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். 1.12 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. தேசிய அளவிலான கனோயிங் மற்றும் கயாக்கிங் போட்டியில் பூர்ணஷ் அவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. ஸ்மித் 2 பிரிவுகளில் தங்கம் வெள்ளி வென்றமைக்காக 5 லட்சம். அனீஷ்குமார் 2 பிரிவுகளில் வெள்ளி வெண்கலம் வென்றமைக்காக 3.50 லட்சம். மணிகண்டன் 3 பிரிவுகளில் தங்கம் வென்றமைக்காக 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. பவினேஷ் 3 பிரிவுகளில் வெள்ளி வெண்கலம் வென்றமைக்காக 7 லட்சம். சந்தோஷன் 2 பிரிவுகளில் வெள்ளி வென்றமைக்காக 6 லட்சம் ரூபாய். மோனிகா 8 பிரிவுகளில் தங்கம் மற்றும் வெள்ளி வென்றமைக்காக 30 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. விஜயலட்சுமி 3 பிரிவுகளில் தங்கம் மற்றும் வெள்ளி வென்றமைக்காக 8 லட்சம் ரூபாய். டிராக் சைக்கிளிங் போட்டி ஆசிய தேசிய அளவிலான போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் ஸ்ரீமதி அவர்களுக்கு 9 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழரசி அவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. தன்யதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 5 பிரிவுகளில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வென்றமைக்காக 9 லட்சம் ரூபாய். கஸ்தூரி அவர்களுக்கு 4.50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. பிராணேஷ் அவர்களுக்கு 3 பிரிவுகளில் தங்கம் வென்றமைக்காக 8 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. தபிதா அவர்களுக்கு 2 பிரிவுகளில் வெள்ளி மற்றும் வெண்கலம் வென்றமைக்காக 2.50 லட்சம். டிராக் சைக்கிளிங் மகளிர் குழு போட்டியில் வெள்ளி வென்றமைக்காக தலா 1 லட்சம் ரூபாய் கார்த்தியாயினி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஜெய் ஜோக்ஷ்னா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நிறைமதி, ஹாசினி அவர்களுக்கு 11 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. ஸ்மிருதி அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சௌபர்ணிகா அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. ஜோயல் சந்தோஷ் சார்பாக அவரின் தந்தை தற்போது பெற்றுக் கொள்கிறார். 2 லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. சாப்ட் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றமைக்காக சரண்யா அவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய். திருமங்கை அவர்களுக்கு 8,25,000 ரூபாய். ஸ்ரீநிதி அவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய். தங்கம் வென்றமைக்காக பூர்வா அவர்களுக்கு 2.50 லட்சம். நிஷாலினி அவர்களுக்கு 2,50,000. அமிதா ஸ்ரீ சிவா தங்கம் வென்றமைக்காக 2,50,000 ரூபாய். நறுமுகை அவர்கள் 5 பிரிவுகளில் தங்கம் வெள்ளி வெண்கலம் வென்றமைக்காக 11,75,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சுஷ்மி அவர்களுக்கு 5,12,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. யாழினி அவர்களுக்கு 7 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சோனா அவர்களுக்கு 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. சாதனா அவர்களுக்கு 8,25,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. ரிஷிகா, பிரணேஷ் வெண்கலம் வென்றமைக்காக தலா 75,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ரமணன், ஸ்ரீஜன், ஸ்ரீராம் சுப்பிரமணியன், தருண் கிஷோர், தருண் கிருஷ்ணா வெண்கலம் வென்றமைக்காக தலா 75,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. பென்சிங் போட்டியில் பதக்கம் வென்றவர்கள் அர்லின் அவர்களுக்கு 4,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. வாள்வீச்சு சபேரா குழு போட்டியில் பெண்கள் பிரிவில் தங்கம் வென்றமைக்காக 1,50,000 அவரின் தந்தையிடம் வழங்கப்படுகிறது. ஷர்ஜன், பிமில் சந்த், அஸ்வின் வினோ, அல்ஜின் அவர்களுக்கான காசோலை தற்போது அவரின் தந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். 75,000 ரூபாய்க்கான காசோலை ஆதில் அக்ஷய், பென்டோ பி குமார், புனிதீஸ்வரர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சசிபிரபா தனிநபர் வாழ்வீச்சு போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றமைக்காக 1,50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மனோகரி அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. பிரீத்தி வர்ஷினி, சொர்ணபிரபா, பிபீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தனிநபர் பிரிவில் வெள்ளி வென்றமைக்காக 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை.
வாழ்வீச்சு பெண்கள் குழு போட்டியில் வெண்கலம் வென்றமைக்காக தலா 1 லட்சம் ரூபாய் மரியா அக்ஷிதா, ஸ்வர்ணபிரபா, திவ்யதர்ஷினி 1,75,000 ரூபாய்க்கான காசோலை அவரின் தந்தையிடம் வழங்கப்படுகிறது. மோனிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 2 பிரிவுகளில் வெண்கலப் பதக்கம் வென்றமைக்காக 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. பென்சிலால் ஸ்டீபன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. வாழ்வீச்சு ஆண்கள் குழு விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றமைக்காக தலா 1,50,000 மௌரிஷ், அப்லன் சானு, ரித்திக்ராஜ் சார்பாக அவரின் தாயார் தற்போது காசோலையினை பெற்றுக் கொள்வார்கள். வாழ்வீச்சு பெண்கள் குழு போட்டியில் வெண்கலம் வென்றமைக்காக 75,000 விபூஷா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தரீனா ஜோஷி, ரூபாஸ்ரீ, தாய்ஸ்ரீ, ஆர்யா, அஸ்வினி, ஜாய் அஷிதா, ஜெனிஷா. அஸ்வினி அவர்களுக்கான காசோலை. ஜாய் அஸ்விதா, ஜெனஷ் அவர்களின் தம்பி தற்போது காசோலியினை பெற்றுக் கொள்கிறார்கள். ரோலர் ஸ்கேட்டிங் பிரிவில் சாதித்தவர்கள் முகமது ரபீக் 2 பிரிவுகளில் வெள்ளி மற்றும் வெண்கலம் வென்றமைக்காக தபஸ்பதி 3,50,000 ரூபாய்க்கான காசோலை. பிரணவ் 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. தருண் ரிஷி 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. முகேஷ் சக்ரம் 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. ஆர்யா சாமுவேல் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. யாத்திரா 2 பிரிவுகளில் தங்கம் வென்றமைக்காக 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. வித்யுத் 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. ஷாய் அஸ்வத் தங்கப்பதக்கம் வென்றமைக்காக 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. பிருத்விகா முக்கிலன் 2 பிரிவுகளில் தங்கம் வென்றமைக்காக 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. த்ரிஷிகா வெள்ளி வென்றமைக்காக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. நிதர்சனா வெள்ளி வென்றமைக்காக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. எஸ்கே ஆர்யா 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. பிரணீதா தங்கம் வென்றமைக்காக 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. ஸ்ரீ பிரணவ் 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை பெற்றுக் கொள்கிறார்கள். சாதனா வெள்ளி வென்றமைக்காக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. யாழினி ஸ்ரீ 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. ஆராதனா அவர்களுக்கு 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. எஸ் டி தருண் கிருத்திக் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. அர்ஃபான் 3 பிரிவுகளில் தங்கம் மற்றும் வெள்ளி வென்றமைக்காக 7 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை பெற்றுக் கொள்கிறார்கள். நிதின் பாலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. ஷாலினி அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. விசாகன் 2 பிரிவுகளில் வெள்ளி மற்றும் வெண்கலம் வென்றமைக்காக 1,75,000 ரூபாய். வின்ஸ்டன் பெரான் அவர்களுக்கு 75,000 ரூபாய்க்கான காசோலை. அதியகுமாரன் அவர்களுக்கு 1,75,000 ரூபாய்க்கான காசோலை. நவீன் அவர்களுக்கு 75,000 ரூபாய்க்கான காசோலை. பிரஜேஷ் அவர்களுக்கு 2 தங்கப் பதக்கங்கள் வென்றமைக்காக 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. திருநயன் சங்கர் அவர்களுக்கு 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. கௌதம் தினேஷ் அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. 2 போட்டிகளில் தங்கப் பதக்கம் வென்றுள்ளார்கள். ஸ்ரீ சிவ விசாகன் அவர்களுக்கு 1,75,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. RS ராகுல் அவர்களுக்கு 1,75,000 ரூபாய்க்கான காசோலை. ஹரிஹர சுதன் அவர்களுக்கும் 1,75,000 ரூபாய்க்கான காசோலை. சுதர்சன் அவர்களுக்கு 75,000 ரூபாய்க்கான காசோலை. புபேந்திரா அவர்களுக்கு 75,000 ரூபாய்க்கான காசோலை. ஆரவ் ஸ்ரீதத் அவர்களுக்கு 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. ஸ்ரீவித்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. வந்தனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. ஸ்ருதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 1,50,000 ரூபாய்க்கான காசோலை பெறப்படுகிறது.
நந்தினி அவர்கள் தங்கப்பதக்கம் வென்றமைக்காக 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. கிருஷிகா அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. லக்ஷிதா 3 பிரிவுகளில் தங்கம் மற்றும் வெண்கலம் வென்றமைக்காக 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சாய் ஸ்ரீலட்சுமி அவர்களுக்கு 6,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. ருத்வ பிரகாஷ் அவர்களுக்கு 4,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. உத்ராராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. வைபவி அவர்களுக்கான காசோலை தற்போது வழங்கப்படுகிறது. அம்ரீன் அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. ஸ்ருதி, தக்ஷின்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். காயத்ரி, மோனிக் அவர்களுக்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. கிஷோர் கிருஷ்ணா, மது பிரசாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆஷிக் விஜய் விஸ்வா, பெனிக்ஸ் டேவிட், பலராம், அஸ்வின், சுதர்ஷன், இளங்கதிர், யுவன் கார்த்திக், சர்வேஷ், குஹன் வசந்த், செந்தில் குமரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிங்ஸ்டன் ஃபெரோன், அஜய், சச்சின் ஆனந்தன், அக்ஷரா, கோபிகா, தோயல், கார்த்திகா, அஞ்சலா பிரவீன் நிசார், அனா சம்ஷிலா, நவீனா, ஐஸ்வர்யா, சுபாஷிகா, அப்ஷின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரேஷ்மா ஸ்ரீ, யோகிதா, ஜெயஸ்ரீ ஹர்ஷ்னி, ரியா அருண், கவிஷ், ரியா அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. கவிஷ், ஆனந்தகுமார், சரண் அரவிந்த், கௌதம், அமன்குமார், மனோஜ் கார்த்திக், ரிஷப் ஸ்ரீதர், ஆதித்யா சூரியநாராயணன், அருண் சத்யநாராயணன், கிரிதரன், ஜீவா ரவி, கெவின் ஜார்வஸ், நிஷாந்த் வீரராகவன், ஹர்ஷித் கௌதமன்,
Natalia Orindo Johnson, Janatul Pitos, Varshini, ஆர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மீனலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வக்காசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நந்தினி அண்ணாதுரை, காவியா பூபதி, வித்யாஸ்ரீ, பிரணன்யா ராவ், கிருதி ஸ்வேதா, ஸ்ரீ ஐஸ்வர்யா, ஸ்ருதிகா, மேனகா, தன்ராஜ். விஷ்ணு போட்டியில் சாதித்தவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தன்ராஜ், ராகுல், யோக கார்த்திகேயன், ஸ்வேதா, ஸ்ருதி, அஸ்வதேஸ்வர், தாமோதரன், வேலாயுதம், மீனாட்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸ்ரேயா அவர்களின் சார்பாக காசோலை வாங்கப்படுகிறது. கிஷோர், வேதஸ்ருதி, தமன், சாதனா, சஹர்ஷன், சாசனா, கனிஷ்க்வர்தன், பாலஹர்ஷினி, குரலரசன், ஆதிரை, நிக்ஷிதா அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. மோகன்ராஜ் அவர்களுக்கு 1,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. கீர்த்தனா அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. பவதாரணி, அபிஷாய் ஜரூன், நவீன் காந்த், தருண் ராஜ், தர்ஷன், யாஷ்மிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். விஷு போட்டியில் சாதித்தவர்களுக்கான காசோலைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மிஸ் ஃபாத்திமா 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலை தற்போது அவரின் தந்தையிடம் வழங்கப்படுகிறது. ரோஷன், லக்ஷ்மி பிரபா, கார்முகிலன் 5,25,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. லிடியா நோயல், நிக்கில் ஸ்ரீராம் அவர்களுக்கு அன்புடன் அழைக்கிறோம். நிக்கில் ஸ்ரீராம் அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. பிரகதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 3,50,000 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. கேஷு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. அபிருத்ரா, ஸ்ரீலீனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரிஷிராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நிரஞ்சன்,
கோகுலவர்ஷினி, ஆகாஷ் அவர்களுக்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை தற்போது வழங்கப்படுகிறது. ஹர்ஷித் 2.5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை அவரின் தந்தையிடம் வழங்கப்படுகிறது. சுஜன் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பெற்றுக் கொள்கிறார்கள். யாழினி, அனன்யாஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தர்ஷன், பிதா பாத்திமா அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சௌமித்ரா அவர்களுக்கு 4,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. ராபர்ட், சுகனேஷ்குமார், ₹5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. அகல்யா அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. வெர்ஜின் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. முத்துராஜா 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. முத்து அகிலரசு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சஞ்சய் அவர்கள் தனிநபர் பிரிவில் வெள்ளி வென்றமைக்காக 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. 2021-22 அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான பல்வேறு போட்டிகளில் சாதித்தவர்கள். சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஹர்ஷினி அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. தடகளத்தில் சாதித்தவர்கள் செர்லின் தலா 75,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஐஸ்வர்யா, நந்தினி, நீச்சல் போட்டியில் 8 பிரிவுகளில் தங்கம் வெள்ளி வென்றமைக்காக வர்ஷா அவர்களுக்கு 14 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. மதுமிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 5,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. பிரியங்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தங்கம் மற்றும் வெள்ளி வென்றமைக்காக 3,50,000 ரூபாய்க்கான காசோலை. சிவதேஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 2,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. யுவலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. நீச்சல் போட்டியில் வெள்ளி வென்றமைக்காக விநாயக் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. சத்யசாய் கிருஷ்ணா அவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. ஸ்குவாஷ் மகளிர் குழு விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றமைக்காக குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம். கிருத்திகா, யுவி அர்ஷிதா, நிரஞ்சனா தேவி, ஜிரீனா ஐரிஸ், மித்தாலி ஆகியோருக்கு காசோலைகள் வழங்கப்படுகின்றன. தலா 1,80,000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸ்குவாஷ் ஆண்கள் குழு விளையாட்டுப் போட்டியில் வெண்கலம் வென்றமைக்காக தலா 90,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. கிஷோர், அரவிந்த், மேத்யூ காட்வின், கௌதம் குரேஷ், ஸ்லோவனின், பேட்மிண்டன் விளையாட்டில் மகளிர் குழு போட்டியில் வெள்ளி வென்றமைக்காக தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. மாலினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். லோகேஸ்வரி, அமிர்தவர்ஷினி, காயத்ரி, ஸ்டெபி ரோசி, ரூத், உத்ரவ், எமல்ஜா மார்கரெட், பிரியதர்ஷினி ஆகியோர். தடகள விளையாட்டில் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் வெள்ளி வென்றமைக்காக நிஷாந்த் ராஜா அவர்களுக்கு 2,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. தடகள விளையாட்டில் 4x100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வெண்கலம் வென்றமைக்காக தலா 75,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஜாக்சன் போவி, சந்தோஷ், ஹரிஷ், நீலேஷ் ஆகியோருக்கு தலா 75,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது.
சதுரங்க போட்டியில் மகளிர் குழு விளையாட்டில் வெண்கலம் பெற்றமைக்காக தலா 75,000 வீதம் வழங்கப்பட உள்ளது. திவ்யா பாரதி மாசானம், கிருத்திகா, தேஜஸ்வி, ஹர்ஷினி, தாமரை செல்வி, வைஷாலி ஆகியோர் பெற்றுக் கொள்வார்கள். தேஜஸ்வி, ஹர்ஷினி, கூடைப்பந்து விளையாட்டில் மகளிர் குழு விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்றமைக்காக தலா 1,50,000 வழங்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளும் குழுவினர் ஷர்மிளா, அமிர்தா, மோனிகா, ஜெயசிலி, பாலா, பானுஸ்ரீ, ஐஸ்வர்யா, கிருத்திகா, ஸ்ருதி, அஷ்மிதா, லக்ஷ்மி பிரியா, ரவீனா, ஸ்னேகா, ஷைனிசி போரா, மேசைப்பந்து விளையாட்டில் ஆண்கள் குழு விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றமைக்காக தலா 75,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கார்த்திகேயன், ஹரிஷ், வருண், விஸ்வாவின் சார்பாக தந்தை தீனதயாளன் ஆகியோர் பெற்றுக் கொள்வார்கள். மேசைப்பந்து விளையாட்டில் மகளிர் குழு விளையாட்டுப் போட்டியில் வெண்கலம் வென்றமைக்காக தலா 90,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஸ்ருதி, நித்யஸ்ரீ, வேதலட்சுமி, யாழினி, வைஷ்ணவி, கூடைப்பந்து விளையாட்டில் ஆண்கள் குழு விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்றமைக்காக தலா 1,50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளும் வீரர்கள் சூர்யா, கார்த்திக், ஆர் சூர்யா, ஆனந்தராஜ் ஆகியோர், அஜித்குமார், விஸ்வேஷ், விஷ்ணு பிரசாத், சஞ்சய், ஆகாஷ், லோகேஸ்வரன், சண்முகம் ஆகியோர் பெற்றுக் கொள்வார்கள். பாத்தி சுபா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரோயிங் விளையாட்டில் சாதித்த பாத்தி சுபா அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. ஜோதிகா அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. அகிலாண்டேஸ்வரி, துல்சி ஸ்ரீராம் அவர்களுக்கு அன்புடன் அழைக்கிறோம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினை சார்ந்த பூப்பந்து விளையாட்டுப் போட்டியில் ஆண்கள் குழு பிரிவில் தங்கம் வென்றமைக்கான காசோலை வழங்கப்படுகிறது. அழகு சித்தையன், கார்த்திக்ராஜ், அஜித்குமார், சஞ்சய், ஆதித்யன், ரஞ்சித்குமார், சந்தோஷ், ஹரிஷ்குமார், சூரிய பிரகாஷ் ஆகியோருக்கான காசோலையினை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினை சேர்ந்த பூப்பந்து விளையாட்டுப் போட்டியில் சாதித்தவர்கள் பேட்மிண்டன் விளையாட்டில் மகளிர் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றமைக்காக தலா 1,33,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. வீராங்கனைகள் எம் நிவேதா, ஆர் தனுஸ்ரீ, நிலா ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம். சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினை சேர்ந்த பேட்மிண்டன் விளையாட்டில் ஆண்கள் குழு பிரிவில் வெண்கலம் வென்றமைக்காக தலா 75,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மௌரியன், கவின் தங்கம், அருணேஷ், அர்ஜுன் கிருஷ்ணன், சபரீஸ்வரன், ரித்விக் ராஜ், சஞ்சீவி ஆகியோர் பெற்றுக் கொள்வார்கள். சபரீஸ்வரன் ஆகியோருக்கு காசோலை வழங்கப்படுகிறது. ரித்விக், சஞ்சீவி. டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் மகளிர் குழு பிரிவில் தங்கம் வென்றமைக்காக தலா 1,50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கௌஷிகா, கிளாட்லின் புளோரா அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. பவித்ரா, ஷர்மிதா.
கையுந்து பந்து விளையாட்டில் ஆண்கள் குழு பிரிவில் வெண்கலம் வென்றமைக்காக தலா 75,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அஸ்வத், ராகுல், எஸ் சந்தோஷ், விநாயகமூர்த்தி, விஸ்வா, திலீப் குமார், ஸ்ரீகாந்த். சதுரங்க விளையாட்டில் ஆண்கள் குழு போட்டியில் தங்கம் வென்றமைக்காக தலா 1,80,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. ஹரிகிருஷ்ணன், அர்ஜுன் கல்யாண், முத்தையா, ஹர்ஷ்வர்தன், முகமது அனீஸ் அவர்களுக்கான உறவினர்கள் காசோலையினை பெற்றுக் கொள்கிறார்கள். சதுரங்க விளையாட்டில் மகளிர் குழு பிரிவில் வெள்ளி வென்றமைக்காக தலா 1,00,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. வர்ஷினி, ஸ்ரீஜா சேஷாத்ரி அவர்களுக்கான தாயார் பெற்றுக் கொள்கிறார்கள். மைக்கேல் கேத்ரினா அவர்களுக்கான காசோலை தந்தையிடம் வழங்கப்படுகிறது. கிருத்திகா அவர்களின் காசோலை தாயாரிடம் வழங்கப்படுகிறது. பூர்ணா ஸ்ரீ, மோகன பிரபா, ஸ்ரீராம் தடகள விளையாட்டில் நீளம் தாண்டுதல் பிரிவில் வெண்கலம் வென்றமைக்காக 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. 6,00,000 ரூபாய்க்கான காசோலை தற்போது வழங்கப்படுகிறது. ஆதித்யா அவர்களுக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் தனுஷ் அவர்களுக்கு 11,00,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. யாதேஷ் பாபு அவர்களுக்கு அன்புடன் அழைக்கிறோம். 4,00,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. பென்சிகன் ரோஹித் அவர்களுக்கு 4,00,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. பெனன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 2,00,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சாஃப்ட் டென்னிஸ் விளையாட்டில் ஆண்கள் குழு பிரிவில் வெண்கலம் வென்றமைக்காக தலா 75,000 ரூபாய் கர்ணன், சிவபிரகாஷ், கார்த்திகேயன், ஜஸ்வந்த் குமார் அவர்களுக்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. ரோஷன், CRA தர்ஷன். சாஃப்ட் டென்னிஸ் விளையாட்டில் மகளிர் குழு பிரிவில் தங்கம் வென்றமைக்காக 1,50,000 ரூபாய் காசோலை ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட உள்ளது. திருமங்கை, ஸ்வேதா, லீலா ராணி, ரக்ஷனா, லேக்கா ஸ்ரீ, பூமேனிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சதுரங்கம் விளையாட்டில் ஆண்கள் குழு பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றமைக்காக 90,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. ஹரிமாதவன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அருணாச்சலம் சிவம், தாக் ஷெரீப் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் 3 பிரிவுகளில் தங்கம் வென்றமைக்காக 9,00,000 ரூபாய்க்கான காசோலை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனந்த்குமார், மீனலோக்ஷனி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 6,00,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. கோவை மாவட்டம் பாரதியார் பல்கலைக்கழகத்தினை சேர்ந்தவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முன்னதாக அவினாசிலிங்கம் மனையியல் மற்றும் உயர்கல்வி கழகத்தினை சேர்ந்த சங்கர் தேவி, ஸ்ரீலேகா கிக் பாக்ஸிங் விளையாட்டில் 70 கிலோ பிரிவில் வெள்ளி வென்றமைக்காக 2,00,000 ரூபாய். கிருத்திகா 1,50,000 ரூபாய் பெற்றுக் கொள்கிறார்கள். சாரதா 1,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. ஷர்மிளா 1,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சரண்யா அவர்களுக்கு 1,50,000 ரூபாய்க்கான காசோலை. பூமிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ராஜேஸ்வரி, சங்கீதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சேலம் மாவட்டம் பெரியார் பல்கலைக்கழகத்தினை சார்ந்த வீரர்கள் சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கு 2,25,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. அரவிந்த் வேலன் அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. 2,25,000 ரூபாய்க்கான காசோலை.
வாழ்வீச்சு விளையாட்டுப் போட்டியில் ஆண்கள் குழு பிரிவில் தங்கம் வென்றமைக்காக 1,50,000 ரூபாய்க்கான காசோலை அரவிந்த் குமாருக்கு வழங்கப்படுகிறது. கவின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கால்பந்து விளையாட்டில் பெண்கள் குழுவில் தங்கப்பதக்கம் வென்றமைக்காக விளையாட்டு வீராங்கனைகளுக்கு தலா 1,50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. முத்து, ஐஸ்வர்யா, சந்தியா, காவ்யா, இலக்கியா, வெண்பரசி, ஜெயஸ்ரீ, கமலி அவரின் சார்பாக அவரின் தாயார், விஜயலட்சுமி, ஷியாமலா, பார்கவி, சந்தியா, விஷுப்ரியா, ஜுஹி, வினோதினி, மினோலியா, மாளவிகா, ரேணுகா, சரிதா, தாமரை செல்வி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வீராங்கனைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மதுரை மாவட்டம் காமராஜர் பல்கலைக்கழகத்தினை சேர்ந்த விளையாட்டு வீரர்களை அன்புடன் அழைக்கிறோம். தடகள போட்டியில் 400 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் வெள்ளம் வென்றமைக்காக பிரவீன்குமார் அவர்களுக்கு காசோலை வழங்கப்பட உள்ளது. பிரவீன்குமார் அவர்களுக்கு 1,50,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்குகிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேட்மிண்டன் விளையாட்டில் பெண்கள் பிரிவில் தங்கம் வென்றமைக்காக அருஷா அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. வர்ஷினி அவர்களுக்கு 1,80,000 ரூபாய்க்கான காசோலை. தாருணிகா, அருள் பால ராதாகிருஷ்ணன், அக்ஷயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கெவினா அஸ்வினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தடகள போட்டியில் உயரம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளி வென்றமைக்காக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. அகில இந்திய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான பல்வேறு விளையாட்டுப் போட்டியில் சாதித்தவர்களை சிறப்பிக்கும் தருணம். சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வீராங்கனைகளை சிறப்பிக்கும் தருணம். கவிதா, பபிஷா அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. தீபிகா தடகள போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றமைக்காக 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. தடகளத்தில் 4x100 மீட்டர் ரிலே மகளிர் குழுவில் தங்கப்பதக்கம் வென்றமைக்காக 1,50,000 ரூபாய்க்கான காசோலை நந்தினி, அக்ஷயா, திவ்யா, ஸ்வேதா ஸ்ரீ. மான்யா முக்தா மானேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கான காசோலையினை அவரின் தாயார் பெற்றுக் கொள்கிறார்கள். 7,80,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. பிரியங்கா புகழரசு அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சத்யசாய் கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 2,80,000 ரூபாய்க்கான காசோலை தற்போது வழங்கப்படுகிறது. வர்ஷா அவர்களுக்கான காசோலை தற்போது அவரின் தந்தையிடம் வழங்கப்படுகிறது. 3,50,000 ரூபாய்க்கான காசோலை. சிவதேஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 2,50,000 ரூபாய்க்கான காசோலை. மதுமிதா ஸ்ரீராம் அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. மாணவ் அவர்களுக்கான காசோலை 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. நிஷாந்த் ராஜ் அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை. கௌதம் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. அருள் அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் தடகள போட்டியில் ஆண்களுக்கான 4x100 மீட்டர் ரிலே குழு பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றமைக்காக தலா 1,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. வீரர்கள் விபின் ராஜ், சந்தோஷ், அருண்குமார், ஹரிஷ் ஆகியோர். கூடைப்பந்து குழு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றமைக்கான காசோலை தற்போது வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது.
கூடைப்பந்து பெண்களுக்கான குழு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றமைக்காக தலா 1,50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மகளிர் குழுவை சேர்ந்தவர்கள் ஸ்னேகா, ஸ்ருத்திகா, அக்ஷரா, ஸ்ருதி, அஷ்மிதா, நிவேதா ஸ்ரீ, லக்ஷ்மி பிரியா, ரவீனா, ஏஞ்சல் ஜீவிதா, மோனிகா ஜெயசிலி, யுவஸ்ரீ ஆகியோர். படகோட்டுதல் விளையாட்டில் 500 மீட்டர் பிரிவில் வெள்ளி வென்றமைக்காக அருண்குமார் அவர்களுக்கு 1,50,000 ரூபாய்க்கான காசோலை, கௌதம் இனியன் அவர்களுக்கு 1,50,000 ரூபாய்க்கான காசோலை, பாத்தி சூப்பியா அவர்களுக்கு 3,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. ஜோதிகா அவர்களுக்கு 3,50,000 ரூபாய்க்கான காசோலை, அகிலாண்டேஸ்வரி அவர்களுக்கும் 3,12,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. பகவதி அவர்களுக்கு 2,12,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. துளசி ஸ்ரீராம் அவர்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. கவிஷ் அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வீராங்கனைகளை அன்புடன் அழைக்கிறோம். சுகேஷ் அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. பென்ஹனன், சித்தார்த் ஆர்யா, லோஹித் அக்ஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். டென்னிஸ் போட்டியில் சாதித்தவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. டென்னிஸ் ஆண்கள் அணியினர் அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆண்கள் அணியினருக்கு தலா 1,80,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. விஷு போட்டியில் சாதித்த தாமோதரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 5,58,000 ரூபாய்க்கான காசோலை தற்போது வழங்கப்படுகிறது. யோக கார்த்திகேயன் அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. 5,00,000 ரூபாய்க்கான காசோலை. முத்து அகிலரசு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ராகுல் அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. அஸ்வத் ஈஸ்வர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உஷு போட்டியில் சாதித்த தீபிகா அவர்களுக்கு காசோலை வழங்கப்படுகிறது. 4,75,000 ரூபாய். நந்திதா அவர்களுக்கு 3,75,000 ரூபாய். அகல்யா அவர்களுக்கு 2,25,000 ரூபாய். கல்பனா அவர்களுக்கு 2,25,000 ரூபாய். குணசேகரன் அவர்களுக்கு 2,00,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. மோகன்ராஜ், ஷரத் அவர்களுக்கான காசோலை தற்போது வழங்கப்படுகிறது. ஜனனி, கீர்த்தனா ஆகியோருக்கான காசோலை தற்போது வழங்கப்படுகிறது. உஷு போட்டியில் சாதித்தவர்களுக்கான காசோலை வழங்கப்பட்டு வருகிறது. SRM பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தருண்ராஜ் அவர்களுக்கான காசோலை 6,00,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. சதுரங்க போட்டியில் சாதித்த ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. அர்ஜுன் கல்யாண், ஹர்ஷ்வர்தன், அஜய் கார்த்திகேயன், SRM பல்கலைக்கழகத்தில் வாலிபால் போட்டியில் சாதித்தவர்கள் ராகுல், சந்தோஷ், ஸ்ரீகாந்த் ஆகியோருக்கு தலா 1,00,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. ஸ்ரீநாத், திலீப் குமார், விக்ரமன், விநாயகமூர்த்தி. மகளிர் வாலிபால் குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம். SRM பல்கலைக்கழகத்தை சேர்ந்த எழில்மதி, கோபிகா, அக்ஷயா, பிரிஜிஷா, பிளஸ்ஸி, ரஞ்சிதா, போதினி ஆகியோர் தலா 1,50,000 ரூபாய்க்கான காசோலை இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எழில்மதி, கோபிகா, அக்ஷயா, பிரிஜிஷா, பிளஸ்ஸி, ரஞ்சிதா,
போதினி. SRM பல்கலைக்கழகம் பாஸ்கெட் பால் மகளிர் அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சந்தியா, RM ஹரிணி, நித்திகா, ஜீவிகா, ரோசி கீர்த்தனா, வித்யா பாரதி, மனிஷா, சோபனா, கௌஷிகா ஆகியோர். அடுத்ததாக டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் கௌஷிகா, கிளாட்லின் ஃப்ளோரா, பவித்ரா, ஷர்மிதா, காவ்யாஸ்ரீ, அம்சவல்லி. கால்பந்து போட்டியில் சாதித்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கால்பந்து மகளிர் அணியினர் தற்போது அவர்களுக்கான காசோலையினை பெற்றுக் கொள்கிறார்கள். தலா 75,000 ரூபாய் அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. தனுஷ் அவர்களுக்கான காசோலை வழங்கப்படுகிறது. சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ் மாணவ மாணவிகள் தற்போது விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் காசோலையினை பெற்று வருகிறார்கள். கார்த்திகா தேவிக்கான காசோலை, கிருத்திகா, சங்கீதா, பூமிகா, ஷரண்யா, ஸ்னேகா, திவ்யா, அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் ரூபிக் அண்ணா, ஷாலினி, ஷரண். அனைவரும் விரைந்து இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரே மேடையில் 585 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகையினை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். குரலரசன், ஆதிரை, நிக்ஷிதா அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. மோகன்ராஜ் அவர்களுக்கு 1,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. கீர்த்தனா அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. பவதாரணி, அபிஷாய் ஜரூ, நவீன் கான், தருண் ராஜ். சாதித்தவர்களுக்கான காசோலைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மிஸ் ஃபாத்திமா 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலை தற்போது அவரின் தந்தையிடம் வழங்கப்படுகிறது. ரோஷன், லக்ஷ்மி பிரபா, கார்முகிலன் 5,25,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. லிடியா நோயல், நிக்கில் ஸ்ரீராம் அவர்களுக்கு அன்புடன் அழைக்கிறோம். நிக்கில் ஸ்ரீராம் அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. பிரகதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 3,5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. கேஷு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. அபிருத்ரா, ஸ்ரீலீனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
ஆகாஷ் அவர்களுக்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. மேம் வாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை தற்போது வழங்கப்படுகிறது. ஹர்ஷித் 2.5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை அவரின் தந்தையிடம் வழங்கப்படுகிறது. சுஜன் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பெற்றுக் கொள்கிறார்கள். யாழினி, அனன்யாஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தர்ஷன், பிதா பாத்திமா அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சௌமித்ரா அவர்களுக்கு 4,50,000 ரூபாய் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல இந்துமதி, சகோதரி பவானி தேவி போன்றவர்களுக்கு தான் நாம் அனைவரும் எடுத்துக்காட்டாக ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் உயரிய ஊக்கத்தொகையை இந்த அரசு கொடுத்திருக்கிறது. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்க போகிறதோ அதே அளவுக்கு விளையாட்டுத் துறையில் சாதிக்க துடிக்கும் வீரர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற ஒன்றாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது மட்டுமல்லாமல் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் மட்டுமல்லாமல் எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம், மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம், சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் போன்றவற்றின் மூலமாகவும் நம்முடைய அரசு விளையாட்டு வீரர்களுக்கு என்றென்றும் துணை நிற்கின்றது. சிறப்பாக விளையாடுகிற விளையாட்டு வீரர்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என துவங்கப்பட்டதுதான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலாக 100க்கும் அதிகமான வீரர் வீராங்கனையருக்கு 9 கோடி